Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் விவசாய பணியின் போது டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்த விபத்தில் அதனை ஓட்டி வந்த உரிமையாளர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. சேலம் குரங்குச்சாவடி அசோக் நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் முனுசாமி மகன் வெங்கடேஷ் 40. இவர் குரங்குச்சாவடி பகுதியில் தங்கம் கிரில் ஒர்க் என்ற பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய வீட்டின் அருகே விவசாய தோட்டத்தில் விவசாய பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தான் வழக்கமாக வேலை செய்து வரும் தங்கம் கிரில் ஒர்க் என்ற நிறுவனத்தை மூடிவிட்டு அருகிலுள்ள விவசாய நிலையில் விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தார். இன்று காலை தனது வயலில் டிராக்டரை கொண்டு வேலை செய்து வந்துள்ளார். தொடர்ந்து அந்த டிராக்டரின் கிணற்று அருகில் தடுப்பு கட்டுவதற்காக பிரிக்ஸ் கற்கள், அந்த செங்கற்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டரில் கிணற்றை நோக்கி வந்துள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் கிணற்றுக்குள், அதாவது அண்டர் பல்டியாக உள்ளே சென்று விட்டது. அதில் டிராக்டரை ஓட்டி வந்த வெங்கடேசன் சிக்கிக் கொண்டார். அவரால் வெளியே வர முடியவில்லை. இதனை கண்டு அந்த பகுதி மக்கள் கடுமையாக சத்தம் போட்டனர். மேலும் அங்கிருந்து சூரமங்கலம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அது மட்டுமின்றி தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் டிராக்டரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். காலை 11 மணிக்கு நடந்த சம்பவம். தற்போதுதான் டிராக்டர் மீட்கப்பட்டுள்ளது. 3 மணி நேரம் போராடி டிராக்டர் மீட்கப்பட்டது. ஆனால் டிராக்டரில் இருந்து டீசல் முழுவதுமாக தண்ணீரில் கொட்டியது. இதே போல் என்ஜினில் இருந்த ஆயிலும் தண்ணீரில் கொட்டியதால் தண்ணீர் மேல் பகுதி முழுவதும் எண்ணெய் படலமாக காட்சியளிக்கிறது. இதனால் டிராக்டரை மீட்ட போதிலும் அந்த கிணற்றுக்குள் மூழ்கி இறந்த விவசாய கிணற்றில் இருந்த வெங்கடேஷை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து அதனை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அதன் மேல் பகுதியில் உள்ள எண்ணெய் பரலத்தை அகற்றும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. 4 மணி நேரத்துக்கு மேலாக உடலை மீட்க முடியவில்லை. இந்த விபத்துக்கு காரணம் டிராக்டர் வழக்கமாக வெங்கடேஷ் விவசாய பணிகளை செய்து வந்த போது டயர் பொருத்தப்பட்ட, அதாவது ரப்பர் டயர் பொருத்தப்பட்ட டிராக்டரை பயன்படுத்தி இருந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு மாற்றாக இரும்பு கம்பிகளை கொண்ட வீல்களை, அதாவது டயராக பயன்படுத்தியுள்ளார். விவசாய பணி செய்தபடி டயரை மாற்றாமல் அப்படியே செங்கற்களை ஏற்றி வந்ததால் டிராக்டர் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றில் மூழ்கி இருப்பது சூரமங்கலம் போலீசார் விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து வெங்கடேசன் உடலை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.